தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பசும் திரி போட்டு பசும் நெய்தலை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், உதுவத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. வாசலிலே மாக்கோலம், வீட்டினிலே லக்ஷ்மீகரம், நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம், நெஞ்சத்திலும் லக்ஷ்மீகரம். அம்மா நீ ஆள வந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம், தக்க சமயம் காப்பாய் நமஸ்காரம். The press and media people of Erode, my special thanks to our chief guest Dr. Sahadevan sir, who happens to be the past district governor of Erode, our IMA secretary sir, and all our Rotarians and dignitaries of Rotary, DRFFC chair Rotarian Jayashankar, AKS member advocate N. Sundaravadivelu, and other family members of Rotary Industrial City Coimbatore. Good evening to one and all. I welcome you all. இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து 2019 எங்களால் இயக்கப்பட்டது. இதில் வந்து கிட்டத்தட்ட 45 உறுப்பினர்கள் மெம்பர்ஸாக இருக்காங்க. இதனுடைய மெயின் குறிக்கோள் வந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், கம்யூனிட்டி சர்வீஸ் ஓரியன்ட் கிளப்பாக நாங்கள் இதை நடத்தி வருகிறோம். இன்று தி ரோட்டரி ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் சார்பில் எங்களுக்காக இந்த டயாலிசிஸ் யூனிட் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டு, அதில் ஏகேஎஸ் திரு என் சுந்தரவடிவேலு அட்வொகேட் அவர்களுடைய டைரக்டட் கிஃப்ட் மூலியமாக எங்களுக்கு இந்த டயாலிசிஸ் யூனிட்டை இவ்வளவு விரைவாக நாங்கள் செயல்படுத்த மிகவும் உதவிகரமாக இருந்ததற்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது வந்து TR நடன சபாபதி மற்றும் சரஸ்வதி அம்மாள் அவர்களுடைய நினைவாகவும் இந்த ப்ராஜெக்ட் செய்யப்படுகிறது. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு அபிராமி கிட்னி கேர்ல டாக்டர் சரவணன், டாக்டர் கே தங்கவேலு அவர்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்பின் காரணமாகவும் இங்கு சக்சஸ்ஃபுல்லாக நிறுவப்பட்டு இந்த டயாலிசிஸ் யூனிட் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரும்பாலான ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு சென்றடையும். அதை வந்து டாக்டர் சரவணன் அவர்கள் will take forward the mission of our Rotary, and I call upon our AKS member Mr. N. Sundaravadivelu to give few words about the project. இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ஒரு சர்வதேச அமைப்பு. 126 நாடுகளில் ரோட்டரி இருக்கு. அது வந்துட்டு 1.4 மில்லியன் அப்படின்னா நீங்க நினைச்சு பார்த்துக்கலாம். எப்படி வந்துட்டு இந்த 126 நாடுகளில் இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்தை சார்ந்த மக்களால் நிறுவப்பட்டது தான் இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷன். இது வந்துட்டு கேட்ஸ் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. ஃபோர்டு ஃபவுண்டேஷன், அதை விட எல்லாம் பெரிய ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது தான் இந்த உலகத்தில் ரோட்டரி ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு இந்த ரொட்டேரியன்ஸ் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து பணம், அதுவும் இந்தியாவிலிருந்து முக்கியமா காலங்கள் கடந்து விட்டது. இந்தியா வந்துட்டு கையை நீட்டி பணம் பெற்றுக்கொண்டது. இப்ப இந்தியா தான் பணம் கொடுத்துட்டு இருக்கு.
இந்தியாவிடமிருந்து போகக்கூடிய பணம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் மூலமாக போய் கொண்டிருக்கக்கூடிய பணம் திரும்பவும் நம்ம நாட்டுக்கும் வருது, ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் போய் சேர்கிறது. இது வந்துட்டு என்னால் முடிந்ததை நான் கொடுத்தேன். நான் கொடுத்ததை பற்றி நான் இப்பொழுது பேசப் போவதில்லை. ஆனா நான் கொடுத்த அந்த பணத்திலிருந்து ரோட்டரி ஃபவுண்டேஷன் திரும்பவும் நம்மளுடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3201 மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டுகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்னன்னா 7.5 கோடி ரூபாய்க்கு ஸ்கீம்ஸ் கொடுத்து அதன் மூலம் சில நலன்கள் ஏற்பட்டிருக்கிறது. ரோட்டரி ஃபவுண்டேஷன் நாம 1 ரூபா கொடுத்தோம்னா 3 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. அதான் முக்கியமான விஷயம். For 1 rupee we are able to get 3 rupees. And ரோட்டரி ஃபவுண்டேஷன் வந்துட்டு இயங்கக்கூடியது எப்படி அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தையே மாற்றி அமைச்சிட்டு வருகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் ஹெல்த் கேர் செக்டார்ல ரோட்டரி ஃபவுண்டேஷன் இயங்கிட்டு வர்ற மாதிரி வேற எந்த ஃபவுண்டேஷனும் இல்லை அப்படின்றத இந்த தருணத்துல இந்த சமயத்துல ஆணித்தரமாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன். அதை நான் சொல்லிட்டேன். எங்க கூட இருக்கக்கூடிய இந்த ரொட்டேரியன்ஸ் இருக்காங்க பாருங்க, குடும்பமாக ஒன்றாக செயல்பட்டு மலையையும் நகர்த்தி பல முறையில் பல இடங்கள்ல பல சகிப்புகளையும் பல மேடுகளையும் தாண்டி பெரும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் மேலும் எங்களுடைய பணி தொடரும், மேலும் மேலும் பல வெற்றிகளை நாங்கள் அடைவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மதிப்புக்குரிய அபிராமி கிட்னி கேர் அண்ட் டாக்டர் தங்கவேலு ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் டாக்டர் தங்கவேலு அண்ட் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் சரவணன் அண்ட் இங்கே இருக்கும் டாக்டர்ஸ் மற்றும் ஸ்டாஃப்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் 3201 வந்திருக்கும் ரோட்டரி நண்பர்களே, குறிப்பாக நம்மளுடைய வருங்கால ஆளுநர், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் டிஜிஎன்டி அட்வொகேட் சுந்தர வேலு அவர்களே மற்றும் டிஆர்எஃப்சி ஜெயசங்கர் அவர்களே, இண்டஸ்ட்ரியல் சிட்டியினுடைய பிரசிடென்ட் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோட்டரி ஃபவுண்டேஷன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக உலகம் முழுவதும் இது மாதிரி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் வந்து பல்வேறு திட்டங்கள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கிறது வந்து பல ஊர்களில் ரோட்டரி வந்து இது நடத்திட்டு இருக்கு, டயாலிசிஸ் சென்டர். அதில் நம்ம டிஜிஎன்டி அட்வொகேட் சுந்தர வடிவேல் அவர்கள் இந்த திட்டத்திற்கு கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்கு உதவி செய்து இதை தொடங்க ஏற்பாடு செய்திருக்கிறார். இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு நம்ம போய் சேரும். ஃப்ரீயாக பண்ணுற டயாலிசிஸ் எல்லாம் இந்த மிஷினை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது ரோட்டரி டயாலிசிஸ் சென்டர் அப்படிங்கிற பேரில் இது இங்கே நடத்தப்படும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா மக்களுக்கும், நீங்கள் வந்து வெளியே எல்லாத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த டயாலிசிஸ் சென்டர் இங்கே இருக்குது, இந்த ரோட்டரி இது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரியப்படுத்தி அதை வந்து பயன்படுத்தணும். நம்ம ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து 24 மணி நேரமும் வந்து பயன்பாட்டுக்கு இருந்து அது ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்தால்தான் அதனுடைய முழுமையான பலன் கிடைக்கிறது. சும்மா மிஷினை வாங்கி நம்ம வச்சுருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது, இங்கே போனால் அது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சவங்க எல்லாரும் மற்ற இடங்களில் சொல்லணும். இதை வந்து பயன்படுத்திக்கணும் எல்லாரும். இன்னும் மேலும் மேலும் இது போன்ற ரோட்டரி டயாலிசிஸ் சென்டர்ஸ் இன்னும் வளரணும். இவங்க பெரிய கனவு வச்சுருக்காங்க, நிறையா பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே வந்து டாக்டர் சரவணன் வந்து தங்கவேல் அவர்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருந்தார். சரவணன் வந்ததுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்திற்கு சிகரத்தை தொடர அளவுக்கு உயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அது சரவணனுடைய முயற்சி, அவருடைய ஈடுபாடு, அந்த இன்வால்மெண்ட்டை நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் டெடிகேஷன் இருக்குது நல்லா. நிறைய நம்ம ஊர்லேயும் டிரான்ஸ்பிளான்ட்டு, நம்ம ஊர்லேயும் வந்து இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், மேஜர் டயாலிசிஸ் சென்டர், ஈரோட்டில் உட்காந்துக்கிட்டு பல ஊர்களுக்குள்ள சேட்டலைட் சென்டர் போட முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து சரவணன் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து நண்பர்கள் வந்திருந்தாலும் கோயம்புத்தூரில் போய் ஒரு சேட்டலைட் சென்டர் போடுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். நாம் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா சரவணன் மாதிரி நம்ம வந்து டெஃபினட்டாக நம்ம ஊரை மட்டும் இல்லை, நம்மளுடைய சேவையை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்.
அந்த மாதிரி இந்த ரோட்டரியினுடைய அறக்கட்டளை மூலமாக இங்கு செய்யக்கூடிய இந்த சேவை மனமாற பாராட்டுகின்றேன். இவங்களுடைய சேவை அனைவரும் வந்து நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி டீம் பிரசிடென்ட்டுக்கும் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஜெய்சங்கருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். டிஆர்எஃப்சி டிஜிஎன்டி நம்ம சுந்தரவடிவேல் அட்வொகேட் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அபிராமி கிட்னி கேர் சென்டரில் இங்கே தொடங்கப்படும் இந்த ரோட்டரி டயாலிசிஸ் சென்டர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு மக்களுக்கு சேவை செய்ய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ கால் அப்பான் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி ஃபவுண்டேஷன் சேர் மிஸ்டர் ஜெய்சங்கர் சார் டு. Good evening, friends, and our main thing, Rotarian Prabhu Shankar, chief guest Sagadevan, our DJND Sundaravadivelu, Dr. Thangavelu, and his illustrious son Saravanan, who is doing wonders, and my friends in Rotary, all of them, Industrial City. I am very, very happy to be here. I've come all the way from Cochin just to attend this function, because I very much feel part of these projects. Actually, Sundaravadivelu sir, he has actually contributed 1.7 crores for doing good in Rotary. And because he has given that 1.7 crores, the Rotary Foundation has leveraged on that money, and we are now doing projects worth 8 crores. I wanted to be a pleasant surprise and go and talk to his members, but I am letting the cat out of the bag here. Because I wanted to show what all projects he has funded. Even he doesn't know. That is the kind-heartedness. Because he gave the money with his right hand, but the left hand doesn't know what has happened to that money, how I've used it. So I'll be very proud to go to his club and introduce that. I want to say that, this District 3201, that is from Idiki to Coimbatore. Currently, we are doing about 68 such projects in various aspects: cancer, dialysis, pediatric heart surgeries, pediatric heart surgeries. We have got a whole line of projects, and we are doing that. And thanks to people like Sundarji, we are able to do these projects. And like he said, in all these Rotary Foundation projects, the important thing is you have to have an international club as your partner. So we have got in every 68 projects, we have got international partners from various countries. And that is how Rotary promotes its goodwill, peace and international understanding, because we get into friendship with those people. So that's how we do the projects. And this particular district, we are not only doing projects in India, but we are doing projects in 10 other countries, including we are supporting projects in United States, in England, Uganda, Congo, Paris, Turkey, Brazil. We are also supporting projects there. That's a very unique thing our global grant, these projects are doing. So I'm very happy to be here. And sir, we would like to thank the hospital for doing this human service to all the poor patients. I know how it is, because in the last 12 months, under the Rotary Foundation, we have provided 43 dialysis machines into various hospitals. In various hospitals we are providing, because that is the most needed thing. And even providing that, still there are people waiting and all that. So I must congratulate Industrial City for taking up this project, and congratulations to all of you. Thank you. Call upon Rotarian Padma Kumar sir to run. Good evening to one and all. Leaders of Rotary, my fellow Rotarians, guests assembled here, a warm good evening. I have to first thank our Prabhu, who has utilized the proceeds of the munificent contribution made by his uncle, that is Sundaravadivelu, which he has very thoughtfully done in a place in the Erode, so that it will go to the downtrodden people, where this service can be done on free basis. It's a wonderful thing what you have decided to do, and these the people in and around Erode is going to be using this facility, as our PDG told. That is a wonderful occasion, and we are also going the very same way. Sundaravadivelu's contribution, a part of that is being taken to Trichy also. Next week we are going to do an introduction, that is inauguration there, of 5 dialysis machines and 1 mammogram unit, which is also in a charitable hospital which is there for the last 80-85 years.
GVN Hospital. And we are so proud of having such a fellow Rotarian with us. That is the asset of Rotary, I can say. This is what is Rotary. We give one, we get back 10. But we don't know that we are getting back 10. We have to use it properly. That is what our leaders are doing. Thank you, Prabhu. I call upon Dr. Thangavelu sir to render a few words. Respected dignitaries on the dais, District Governor, elect District Governor, Lotus Hospital of Samadevan, IMA Secretary, dear Rotarians. Really it's a privilege to have an occasion like this where we have been selected by the Rotary to sponsor this program with an idea that we will take it to the public to make the best use to the people who are in need. You know, when a patient goes in for dialysis, he has to live only on dialysis, but for dialysis he cannot live. A dialysis will cost 1,000 rupees. You have to do 2 dialysis a week, 8 dialysis a month. It is 8,000 rupees into 12. How many years he lives, he has to spend. That's really a very difficult job, for which government is also helping. They are doing this Chief Minister's Health Scheme, through which many other people are getting dialysis. Similarly, this program also will be very, very useful for many an individual who cannot afford to have dialysis by themselves, by paying, will be maintained by this particular method. Over a period of time, when we get a good either relative donor or a cadaver donor kidney, you will be able to transplant. That is also being done by Chief Minister's health scheme. We are able to do a transplant with the help of the Chief Minister's scheme. This hospital we have been running. I started this hospital in '85 as a general medicine specialist. I was doing treatment for all other those times between 71 to 90. There were no specialities which are available as of today. We were all the all-rounders in all departments. Around 85, I started the hospital. We had 2-story building. I was working here till 2013 when my son joined with DM nephrologist, daughter-in-law DM MD gynecology. After my son came, the space was not sufficient, so we demolished the building. We went in for 5-story constructions. We accommodated all the specialities like general medicine, midwifery, infertility, nephrology, urology, general surgery, orthopedics. Everything is being done here. All facilities have been created. We have spent a lot of money to have all facilities in one roof. With this, I have been proceeding. Now, for the past, from 2016, we have been going on like this. So, with this, we will be able to give a good service to the needy public to get the best out of these dialysis machines, to get them saved till they get a good either relative donor kidney or cadaver kidney, and try to do a kidney transplant and save them. So this is a very good opportunity given by the Rotary public to us. We are extremely thankful to the Rotary Club. We have been observing many good jobs, good charitable events are being done by the Rotary Club. In these days, people coming forward to help is commendable. We have to give great applause to these individuals. Please, I thank the organization for having selected us to do this sponsorship. Thank you very much. Recently, we have built all the Rotarian support. 70,000 square feet in 45 days, 401 COVID hospital in Perundurai. Rotary has done it, and we are also now in the process of establishing 16 free eye clinic, rural eye clinic. Each clinic is 15 lakhs rupees. 16 rural eye clinic with in association with Arasan Eye Hospital. Rotary is doing. So that also is in the process, and it will be done soon. Thank you.
been contributed by a directed gift by our Rotarian advocate Mr. N. Sundaravadivelu in remembrance of T.R. Nadana Sabhabadi and Saraswati Ammal. I call upon Sweta. Shri T.R. Nadana Sabhabadi Pillai, BABL, was born in the year 1921 at Trichy. His father is Rao Sahib T.T. Ratna Sabhabadi Pillai and his mother is Mrs. Dhanam Tailambal. Shri T.R. Nadana Sabhabadi Pillai graduated in BA Economics from St. Joseph College, Trichy, and studied law at Madras Law College. He graduated from the Madras Law College and was enrolled in the year 1941 as an advocate and became a member of Coimbatore Bar Association in the year 1950. He worked as a junior under A. Palanisamy Counter, government pleader who was a very close friend of his father Rao Sahib T.T. Ratna Sabhabadi Pillai, who was a district public prosecutor of Coimbatore and Nilgiris for 14 years and a leading advocate and a director of more than 18 public limited companies. His maternal granddaughter Rao Sahib T. Chokkalingam Pillai was the Chief Auditor of Southern Railways. He actively practiced in criminal law in Coimbatore and in the Mofussil Courts of Coimbatore and was selected to be the Assistant Public Prosecutor Group 2 in the year 1957. Thereafter, he chose an Assistant Public Prosecutor in the State Government of Tamil Nadu and became the Special Public Prosecutor for Cooperative Defalcation cases for the Special Court for Cooperative Defalcation cases at Coimbatore, covering Nilgiris, Coimbatore and Nellore districts. He retired in the year 1978. Thereafter, chose to continue his practice as an advocate at Coimbatore. A soft-spoken, well-learned and experienced lawyer whose deep cross-examination and intelligent process of elucidating facts and figures from witnesses in the witness box was always well appreciated by the seniors and watched intently by junior advocates of his time. The lawyer office, started by late T.R. Ratna Sabhabadi Pillai in the year 1921, is 100 years old and has flourishing practice run by Mr. N. Sundaravadivelu, B.A. Prabhu Shankar and S.V. Praveen Rathinam. His son N. Sundaravadivelu, who was the former Special Public Prosecutor of CBI, is an advocate. His grandson B.A. Prabhu Shankar, through his daughter B. Pravavati, is an advocate, and his grandson S.V. Praveen Rathinam, son of N. Sundaravadivelu, is an advocate at High Court Madras. Shri T.R. Nadana Sabhabadi was married to Saraswati in the year 1951, who is the daughter of N. Govindasamy Pillai of Trichy, whose shop for Tamil indigenous medicines, N. Govindasamy Pillai & Co., celebrated 100 years, has and still a flourishing business at the Trichy Malaikote Veedi. His two children, B. Prabhavati, is married to S. Balasubramaniam, and son N. Sundaravadivelu is married to S.V. Murugambal, who is also a lawyer. T.R. Nadana Sabhabadi Pillai has another grandson through his daughter, B. Prabhavati, by name Uma Shankar, who works for Mata Amrita Nandamai Mai, and his granddaughter through his son N. Sundaravadivelu, by name Preeti Vikram, is married and settled at Chennai. Shri T.R. Nadana Sabhabadi Pillai passed away on 9th December 2014 at the age of 93 years. Thank you. Bhaskar to render few words about the community service projects of Rotary Industrial City. திரு பிரபுசங்கர் அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டி துவங்கி 40 உறுப்பினர்களுடன் நல்லபடியாக பல வகையான ப்ராஜெக்ட்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிளப் ஃபார்மேஷனுக்கு முன்பு மென்டாரில் நானும் ஒரு ஆள். மென்டார்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் இன் பர்டிகுலர் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல வேணும்னா, கோயம்புத்தூரில் வந்து ஆல்ரெடி ஒரு டயாலிசிஸ் சென்டர் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ரோட்ரி 8 மிஷின் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவர் டாக்டர் சொன்ன மாதிரி அதில் எனக்கு அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்னி ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆகி அங்கே விசிட் பண்ணும்போது அவர் வந்து அந்த சென்டரில் வந்து நல்ல ஃப்ரீயாக டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் எவரி வீக் ஒரு 2000 ரூபா செலவு பண்ணோம் அவர் ஆக்சுவலி. அப்போ 4 வாரத்துக்கு வந்து 8000 ரூபா செலவு பண்ணோம். ஸோ அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவர் கேட்டதுக்கு, இந்த சென்டரில் வந்து ரோட்டரி சென்டரில் ஃப்ரீயாக டயாலிசிஸ் எடுத்ததால் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் பாயாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் ட்ரைவ் பண்ண முடியாது, ஆஃபீஸ் பாயாக தான் இருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு இலவசமாக கிடைக்கிறதால நான் திருப்பியும் வந்து டாக்ஸி ஓட்டுறேன். அது தவிர வெளியூர் டாக்ஸியும் ஓட்டுறேன். எனக்கு 3வது நாள் ஆனோன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். 3 நாள் எனக்கு 4 நாள் வந்து
கரெக்டாக இருக்கும். டயர்ட்னஸ் 4வது நாள் செட் ஆகும்போது திருப்பியும் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட லைஃப் வந்து திருப்பியும் பழைய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது அவர் சொன்ன வார்த்தை தான் சென்டரே நாங்கள் ஒரு 50 லட்சம் உருவாக்கி 8 அடிஷ்னல் மிஷின் கொடுத்தோம். இப்போ இதில் வந்து ரொம்ப ஆக்சுவலி ஒரு மிஷினை வந்து 3 பேர் தான் யூஸ் பண்ண முடியும், 3 டைம் யூஸ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. ஸோ இது நிறைய தேவை இருக்குது. இந்த டயாலிசிஸ் சென்டர் இலவச இது வந்து நிறைய தேவை இருக்குது. இந்த ஈரோடுக்கான அந்த தேவையை வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சுந்தரவேடியோட ஒரு ஒத்துழைப்புடனும் கான்ட்ரிபியூஷனுடும், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சிட்டி கிளப் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ண கிளப் ஒரு 3 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு இந்த 3வது வருஷத்துலேயே ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட், உலகத்தரத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட் செய்து இந்த ஊருக்கு தேவையானதுக்கு நல்லது. இந்த அபிராமி ஹாஸ்பிட்டலோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ரோட்டரி வந்து மெஷினை கொடுக்கும், மெடிசனை கொடுக்கும், பட் டாக்டர்ஸோட தன்னலமற்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இல்லாட்டி இதை நடத்த முடியாது. ஸோ இதை நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த செய்தியை வந்து நீங்கள் பப்ளிக் கிட்ட சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. பப்ளிக் கிட்ட எடுத்து சொல்லுங்கள். அவளை யார் தேவையோ அவங்க ஃபில்டர் பண்ணி, எக்கனாமிக் கிரைட்டீரியான்னு சொல்லுவோம் நம்ம, தேவையை ஃபில்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அவங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ அது என்ன நீடுக்கோ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த விழாவில் கலந்து கொண்டு என்னை பேச செய்ததுக்கு, என்னுடைய அனுபவத்தை சொல்ல வைத்ததுக்கு பிரபுசங்கருக்கு நன்றி. I call upon Rotarian Sudhakar. டிக்னிட்டிஸ் ஆஃப் டயஸ். இது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு முக்கியமான தருணம். நம்மளோட ரோட்டரி கிளப் மூலமாகவும் ப்ளஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் சிட்டி மூலமாகவும் இது ஒரு பெரிய முக்கியமான தருணம். நிறைய பேர் அதை பற்றி சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கோயம்புத்தூரில் இந்த பேண்டமிக் டைமில், இந்த கொரோனா டைமில் வந்து ஒரு 9 கோடி ரூபாய் ரோட்டரியில் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு இதுக்கு விடுறதுக்கோசரம் எக்யூப்மெண்ட்டை ரோட்டரி மூலமாக நாங்கள் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சப்ளை பண்ணியிருக்கோம். அதில் இண்டஸ்ட்ரியல் சிட்டி கிளப் வந்து ஒரு முக்கியமாக ஒரு பங்கு எடுத்தது. ஸோ 9 கோடி மூலமாக பல லட்சமான உயிர்களை நாங்கள் காப்பாற்றிருக்கோம், இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர், ஜிஹெச், இஎஸ்ஐ, அப்புறம் பழனி, அது மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் கொடுத்து எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி நிறையா பெட்ஸை ரெடி பண்ணி இப்போ கோயம்புத்தூரில் 750 பெட்டு வரைக்கும் தயாராக இருக்குது ஆக்சிஜனோட. ஸோ எந்த டைமில் போனாலும் சுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வரும்போது கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய, உயிர் காக்கக்கூடிய அந்த பொருளெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதில் இண்டஸ்ட்ரியல் சிட்டி நிறையா பங்கு எடுத்திருக்கு. ஸோ இதில் நானும் கலந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி இன்னும் அடுத்த ஒரு தருணம் கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி மேலும் மேலும் பிரபுசங்கர் தலைமையிலையும் அவங்க கிளப்பு மெம்பர்ஸ் மூலமாகவும் ரோட்டரி மூலமாகவும் நிறையா பண்ணோன்னு வேண்டிக்கிறேன். ஸோ இந்த ரொம்ப நன்றி. சுந்தரவடி சாருக்கும் ரொம்ப கோடி நன்மைகள். ஏன்னா நிறைய அவங்க தான் முன்னோடிகள் எங்களுக்கு ரோட்டரியில். ஸோ அவங்க மூலமாக தான் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஜெய்சங்கர் ரொம்ப நன்றி வந்திருக்கு, வாழ்த்துக்கள். I call upon Rotarian Saravanan sir, who has also supported us in this cause, and to read about our achievements of our. This is a wonderful evening, and we are here to celebrate our important function of inaugurating our free dialysis unit. I feel proud to introduce our beloved Rotarian Jaishankar sir. He is DRFC Rotarian Jaishankar, a member of Rotary Cochin Titans, joined Rotary Cochin Midtown as charter member in the year 1983. He took the presidentship of the club in 2006 and 7. He was adjudged the best president at the regional level and outstanding president at the district level during that year. Thereafter, started his journey in Rotary beyond the club. Was GGR in 2007-8, AG in 2008-9, chairman of District Assembly Punarnavavam held at Kochi in May 2009, and again the virtual assembly Padasala in June 2021. Was the district director water resources in 2009-10. Was the GSC team leader to District 5190 USA in April-May 2010. District Secretary in 2010-11. He was appointed the District Rotary Foundation Chair from July 2013. He underwent training at San Diego, USA in January 2013 for implementing the Rotary Foundation Future Vision Plan. He continued in the assignment till October 2014. He was reappointed as the DRFC from 1st July 2016 to 2019. He was then requested to continue till 30th June 2022, as successive governors wanted him as the DRFC
seeing his dedication and passion for serving the needy. During his tenure as District Rotary Foundation Chair, he completely changed the narrative of the district's foundation activities. The focus was on doing life-changing humanitarian projects through global grants. It is to his credit that the district was able to promote more than 100 global grants worth approx 45 crores, which is amongst the highest in Southeast Asia. Some of the major projects implemented are free pediatric cancer care, keyhole surgeries for cancer, 7 Rotary dialysis projects, Rotary eye care and surgery center, pediatric heart surgeries, breast cancer treatment, burn care, construction of 168 houses for flood affected, diabetic saving limbs project, human milk bank, construction of school, setting up of ICUs including COVID IC at the government hospitals, providing oxygen plants, stroke rehabilitation. During his tenure, the district also participated in the international global grants, namely in USA, France, Congo, Uganda, Taiwan, Turkey, Britain, Thailand, Mexico, Mongolia, and Brazil. Through his proactive work of promoting high-impact humanitarian projects, the district was able to raise contribution of $8,89,000, 8,57,000, 1.033 million, 1.277 million, and 1.292 million in the past 5 tenure. Beyond Rotary, Jaishankar founded the RECCAA 79 Society. The society sponsors the engineering education, including hostel stay of girls from economically weak, challenged, broken families. The concept is to lift the families out of poverty by educating and finding good employment. It is happy to mention the girls sponsored are now employed by Infosys, Wipro, and Microsoft. Our DRFC is an engineering graduate from NIT, that is National Institute of Technology, Calicut. Jaishankar is a businessman. He has an industry manufacturing warehouse steel racking system. He is also in distribution of chicken. His clients are major star hotels, flight kitchens, food processing industries, and resellers. He had occupied the position as Vice Chairman of Kerala Chamber of Commerce and Industry. He is a member of Kerala Management Association. Thank you. Thank you, sir. I call upon the Secretary of IMA to render few words, sir. Please. இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக ஈரோடு கிளையின் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ரோட்டரி இது நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க. இது நிஜமாவே டயாலிசிஸ் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 45 மிஷின் இருக்குது. ஒரு நாளைக்கு 80 டயாலிசிஸ் போயிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இந்த ஃப்ரீ டயாலிசிஸ் யூனிட் வந்து இருக்கிறது வந்து ரியலி இட் இஸ் அ வெரி டாக்டர் சரவணனுக்கு ரியலி நீடட், அவங்க கண்டுபிடிச்சி நீடடான டாக்டர், சர்வீஸ் மைண்டட் டாக்டருக்கு கொடுத்துருக்காங்க. டாக்டர் சரவணனை பற்றி சொல்கிறப்போ ஈரோடு ஐஎம்ஏக்கு நிறையா ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் ஐஎம்ஏவோட இணைஞ்சு செய்வாங்க. ஈரோடு கிட்னி டோனர் டே செலிப்ரேட் பண்ணோம், டோனர் கார்டு லான்ச் பண்ணோம். அப்புறம் இந்த கோவிட் சமயத்தில் ஃப்ரீ வேக்சினேஷன் ஃபார் த நீடி பீப்புள்ஸ், ஃபார் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு ஃப்ரீ வேக்சின் போட்டு விட்டுருந்தாங்க. மேன்மாடும் இந்த அவரோட சேவையை தொடர்க்கு இந்திய மருத்துவ ரோட்டரிக்கும் சரவணனுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். A few words about our community services of Rotary Industrial City by Dr. Uma Prabhu. Respected Rotarians, medical fraternity and friends, good evening to one and all. As the Community Service Chairman of Rotary Club of Coimbatore Industrial City, I am immensely pleased to be here today in the inauguration of the Rotary Foundation Global Grant Project for the welfare of the people in Erode as well as the suburbs of Erode. Rotary Club of Coimbatore Industrial City is basically a community service oriented club, and our charter president, Rotarian B.A. Prabhu Shankar, has always visioned a club with all due services to the people and for the welfare of the community. Our Rotarian members of our club are focused on community service, and we had been putting in great thought process for an app project which we can do for the greater welfare of the people. This dialysis unit project has been done in cooperation with the global grant by the Rotary Foundation in partnering with Rotary Club of Malaysia, Seremban, under the directed gift of Rotarian A.K. Sen Sundaravadivelu, District Governor Nominee Designate 2425. Rotary Club of Coimbatore Industrial City is immensely pleased to launch this dialysis unit project in Erode at this prestigious hospital, Abhirami Kidney Care, for the welfare of people, and we are really very happy that we have several senior Rotarians, past district governors from Erode district participating today in this grand event, and definitely with the able hands of doctors of this hospital, Abhirami Kidney Care, this project will truly serve the purpose of rendering free dialysis to the patients in need
and by which the rural public as well as the people in and around the suburbs of Erode will be benefited to a larger extent. Once again, I thank one and all for giving me this wonderful opportunity. Thank you all. Call upon Rotarian Swaminathan sir to render few words. எல்லோருக்கும் மாலை வணக்கம். My name is Swaminathan and I am from Rotary Club of Coimbatore. That is the main club. 78 years old. I am proud to be the president of that club. And one more feather is that our own Rotarian A.K.S. Sundaradivel sir is going to be the governor in the year 24-25. Two things really made me, memorable forever, because one president will get a chance like this. And last week, same team, DRFC sir, Sundaradivel sir, and everybody, we went and inaugurated one more project in tribal village. Construction of 92 toilets to the individual houses. All those funds come back from Rotary Foundation through DRFC sir, because he has to allocate the international partner and the main contribution is from our Sundaradivel sir. So I am going to execute and I am blessed to execute 2 more projects during my period. ஸோ இதில் மெயினாக வந்து என்னென்னா, நம்ம ரோட்டரியை நாங்களே எங்களை வாழ்த்தி சொல்ல முடியாது, மற்றவங்க தான் எங்களை பற்றி பேசி இந்த மாதிரி ரோட்டரி கிளப் பண்ணுறாங்கன்றத கொண்டு வரணும். நாங்களே எங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. அதே சமயத்தில் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு இடத்தையோ செலக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது டிஆர்எஃப்சி சார்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய கைட்லைன்ஸ், அது இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் போகும், திரும்பி வரும், பெரிய ப்ராசஸ். அதில் இந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று என்னென்னா, என்னுடைய ஊரும் வந்து பக்கத்தில் சங்ககிரி மேற்கு, எனக்கு சங்ககிரி துக் சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். அப்புறம் அப்படியே வேலை நிமித்தமாக அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போயிட்டோம், அவ்வளோதான். ஸோ இன்னொரு நம்ம பக்கத்தில் இது வந்திருக்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது. இந்த விஷயத்தில் எல்லாம் பேசும்போது ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல போகிறேன். கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது எந்த டயத்தில் வேணாலும் ரோட்லேருந்து கேட்பாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிலேருந்து கேட்பாங்க. அதை மட்டும் பக்காவாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஃபர்தராக நம்ம வந்து ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு மெயினான பாயிண்ட் யாரும் சொல்லலை, நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் குளோபல் கிராண்ட் ஆல்ரெடி நான் வந்து 8 குளோபல் கிராண்ட்டுக்கு அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த சிஸ்டம்ஸு, அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்லாம் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கணும். அது இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தருணத்தில் Sundaradivel sir, really it is fantastic and I thank Rotarian Prabhu Shankar, President of Intercity, to invite me for this wonderful program. And I am again proud to be the member of our club. Dr. Saga sir, I am Swaminathan. We just spoke in over telephone. Shakti Nalasam only introduced me. Thanks a lot, and a special thanks to Dr. Thangavel and Dr. Suresh. We hope, Saravan, sorry. We hope you will continue the best treatment for the underprivileged people with the help of Rotary. And we are also thanked to have the name Rotary Dialysis Center. Thank you very much. And to end, we owe our responsibility to the main memory, in the loving memory of here Narna Sabapathy and Saraswati Ammal, so that this will be always in their mind. Thank you. Call upon Rotarian Jagannathan to render. இப்போ நான் ஜஸ்ட் இப்போ எல்லாரும் நிறைய விஷயம் பேசிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம பணம் வந்து டிஆர்எஃப்சி திரு ஜெய்சங்கர் அவர் மூலமாக நமக்கு வந்து பணம் வந்துருச்சு. நான் கொடுத்தது யாருன்னா நம்ம ஏகே சுந்தரவடிவேலு சார். அவங்க கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு பெரிய மனசு வேணும், அதுக்கு ஒரு இடம் கொடுத்து இது நடத்துறதுக்கான வாய்ப்புகளை வச்சு லாங் லைவாக ஒரு நடன சபாபதி திரு ஸ்ரீமதி சரஸ்வதி அவங்க பேரில் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு மனம் வேண்டும். அதுக்கு டாக்டர் தங்கவேலு சாரும் டாக்டர் சரவணன் சாரும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்த கொடுத்து கண்டினியூஸாக இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லைனில் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறது வந்து திரு பிரபுசங்கர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த குளோபல் கிராண்ட் ப்ரொசீஜர்ஸில் வந்து பிரசிடென்ட் சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கண்டினியூஸாக பண்ணாதான் கண்டினியூஸாக இது போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த டயாலிசிஸ் யூனிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு எந்த டைம் வேணாலும் கண்டிப்பாக வருவாங்க. அப்போ வரும்போது நம்ம இன்னும் சிறப்புமாக செஞ்சுட்டு இருக்கான இன்னும் மேன்மேலும் நமக்கு வந்து பல கோடி ப்ராஜெக்டுகள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டெவலப்மெண்ட் வரும். எல்லாத்த விட இந்த இடம் கோயம்புத்தூர் மாதிரி ஊருக்கு நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொடுத்துட்டு வர்றாங்க.
ஈரோடுலையும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலை இங்கே தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல இங்கே வந்து அமைக்க பெற்று இந்த இடத்துல நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். இதில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது மூலமாக அவங்க உடல் நலம் பெற்று மேன்மேலும் நல்ல வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். நன்றி. I call upon our Rotarian Jayaraman to render a few words about our Rotary Coimbatore Industrial City Club was initiated 2 years ago, and we are running. நாங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்யூனிட்டி சர்வீஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோங்க கோயம்புத்தூர் அண்ட் இது எல்லாமே. ஸோ ஈரோடு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா கோயம்புத்தூரில் சார் சொன்ன மாதிரி நிறைய இதுவும் வந்துட்டு மெகா சிட்டி தான், ஸோ அண்டர் டெவலப்பிங் சிட்டிஸ். ஸோ அதனால தான் இங்கேயும் வந்துட்டு எங்களோட விங் வந்துட்டு சர்வீஸ் வைஸ் எல்லாமே இதாகணுங்கிறக்காக தான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி மந்த் வி ஆர் டூயிங் டென்டல் செக்அப் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஐ செக்அப்ஸ் அண்ட் இந்த டைம் வந்துட்டு கிட்னி ரிலேட்டடான இது பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வி ஆர் கண்டக்டிங். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக கம்யூனிட்டி சர்வீஸ் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். I call upon Dr. Saravanan to render a few mementos and pleasantries to our. I also take this opportunity to invite Saravanan into the Rotary Forum. Join the Rotary, Saravanan. That is wonderful. To tell a few words about this kidney failure. இங்கே ஒரு மினிமம் ஒரு 40 பேர் இருப்போம். உங்களை எத்தனை பேர்த்துக்கு உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்க்கரை இருக்கா, ப்ரெஷர் இருக்கான்னு தெரியும். பட் யாருக்கும் கிட்னியுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதை என்ன டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும், எப்போ அது வீக் ஆகும், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் இங்கே வந்தவங்களாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் பிபி சுகர் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் 80% மேலே வருது. ஸோ இவங்கெல்லாம் வருஷம் ஒரு தடவை வந்து அவங்களுடைய கிரியாட்டினின் அப்படிங்கிற பிளட் லெவல் செக் பண்ணிக்கணும். அவங்க யூரினில் ப்ரோட்டீன் போகுதான்னு செக் பண்ணிக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா முதல் கட்டத்திலேயே கிட்னி ஃபெயிலியரை தவிர்க்க முடியும். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அப்பா கொஞ்சம் நல்லா இங்கிலீஷில் பேசினாங்க. 1985 டாக்டர் தங்கவேலுவால் நிறுவப்பட்டு ஒரு மெடிசன் ஜென்ரல் மெடிசின்ஸ் ஹாஸ்பிட்டலாக நடந்துட்டு வந்துட்டு இருந்ததை 2016 கிட்னி சென்டராக மாற்றி இன்னைக்கு நாங்கள் வந்து கடந்த ஒரு மினிமம் 2-3 வருஷமாக ஒரு மாதத்துக்கு 1400 செஷன்ஸ் ஃப்ரீ செஷன்ஸ் அண்டர் சிஎம் ஸ்கீம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 1400 செஷனுமே வந்து அந்த பேஷண்ட்ஸ் எந்தவித பணமுமே கட்டாமல் சிஎம் ஸ்கீம் கார்டு ஒன்று வச்சுருந்து அதனால் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்தது டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு கிட்னி ஒரு மறுவாழ்வு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு மறுவாழ்வும் கிட்னி மறுவாழ்வு கொடுக்கறது வந்து சிஎம் ஸ்கீம் மாதிரியான ஒரு நல்ல ஒரு சில இன்சூரன்சஸ்னால இன்றைக்கி பொதுமக்களை போய் சேர்ந்துட்டுருக்கு. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பான இந்த ரோட்டரி டயாலிசிஸ் மிஷன்ஸை ஒரு தேவையான மக்கள், அதாவது கொஞ்சம் டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு போய் சேரணுங்கிறத கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் வில் பி டன். And we extremely thank Mr. Sundara Vadivelu, Mr. Prabhu Shankar, Mr. DRF and all the dignitaries around here. And Dr. Sugumar is a senior person of Erode IMA, and I want him to tell few words about this. தங்கவேல் சார் பேர் கேட்டால் ஈரோடில் அப்படி ஒரு மரியாதை அனைவருக்கும். உண்மையிலேயே எனக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு சீனியரில் டாக்டர் தங்கவேல் ஒருவர். அவர் வந்து அவர் மகனை படிக்க வச்சு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அதாவது நெஃப்ராலஜிஸ்ட் ஆக்கிட்டார். உண்மையிலேயே அது நம்ம ஈரோடு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். சரவணன் அப்படி ஒரு எந்தூசியாஸ்டிக் ஆக்டிவாக ரொம்ப சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் ஹாஸ்பிட்டல் சின்னதாக இருக்குது, நான் பெருசாக போனேன், பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து நல்லா பண்ணிவிட்டு இதை 5 ஸ்டார் ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிற மனசோடு எப்பவுமே இருந்தார். அதை சமயத்துக்கு இந்த ரோட்டரி வந்துச்சு இல்லையா, அதனால் வச்சு இந்த ஃப்ரீ டயாலிசிஸ் யூனிட் கிடைச்சது உண்மையிலேயே ஒரு நல்லது. ஒரு இருக்கார் சிஎம் ஸ்கீம் மூலம் இது இன்னும் மெயின் வளரணும். அவர் கோயம்புத்தூர் ஸ்டேட்லைஸ் போடலான்னு இருக்காருன்னு சொன்னீங்க. கரூரில் அவரோட பிரான்ச் இருக்குது, அங்கேயும் இந்த ஃப்ரீ செக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இப்போ ரோட்டரி அப்படின்னு நினச்சா நான் வந்து ஸ்டாண்ட் படித்தேன். நான் ஸ்டார்டர் ட்ரெஷரர் ஸ்டார்டர் இந்த அங்கே ரோட்டரி 1975 ஆரம்பித்தோம். ரோட்ராக்டர். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐஎம்ஏல ரொம்ப ஆக்டிவாக போயிட்டு, ரெண்டாவது ரோட்டரியெல்லாம் ரொம்ப பங்க்சுவல். அது மிச்சம் ஏதோ கிளப்ஸ் இருந்தால் ரோட்டரியாட்டு ஒரு பங்க்சுவலாக ஒரு தான் என்னை பார்க்கவே முடியாது.
கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, 8:30 மணிக்கு முடிப்பாங்க, ஒழுங்காக சாப்பிட்டு போயிடுவாங்க. வேறு எந்த அதெல்லாம் எதுவும் இருக்காது. ரோட்டரினா அது ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் சேர முடியல. ஏன்னா நான் கிளினிக்கு 9 மணிக்கு முடியும், சும்மா பேருக்கு கொடுத்துட்டு ரோட்டரியில் சேர்ந்துட்டு நானும் ரொட்டேரியன் சொல்கிறத விட பாஸ்ட் ரோட் டிராக்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிற பெருமையோடவே இன்னும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் சேரல. அன்னைக்கு கூட ஈரோடு மெயினில் கூட சொன்னாங்க, சகாதன்ட்டு கூட சேர சொல்லுவார். பட் ஒரு பொறுப்பில் எடுத்தோன்னா அது சின்சியராக சொல்லணும். இப்போ எப்படி எல்லாரும் பேசினாங்க, எவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ நம்ம 1/3 கொடுத்தா 3 டைம்ஸ் அங்கிருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் உண்மையிலேயே கிரேட் திங். அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா ரொட்டீன்ஸும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணால் நமக்கு வந்து பணம் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு ரோட்டரி அப்படின்னா ஒரு ஏசி ரூம்குள்ளே தான் இருக்கணும் இல்லாமல் இங்கே அத்தனை ரொட்டேரியன்ஸும் நின்றுக்கிட்டே பண்ணி அதான் அந்த ரொட்டேரியன் ஸ்பிரிட் உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம். நல்ல காரியத்துக்காக அங்கே கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டினுடைய ரோட்டரி கிளப் வந்து பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் தேர்ந்தெடுக்காம ஈரோடுக்கு வந்து கொடுத்தீங்களா, அது அதோட எங்களுக்கு சந்தோஷம். அது சார் சொன்னார், சங்ககிரி அவங்கன்னாரு. சரி சார், சங்ககிரி பக்கம் ஒன்று போடுவோம், அந்த மாதிரி செஞ்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே எங்கள் ஈரோடுக்கு அதை கொடுத்ததுக்காகவும் சந்தோஷம். இதை நான் எல்லாரும் அட்வர்டைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, உண்மைதான். அது அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை, இப்போவே ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காரு, இப்போ நல்ல பேரில் இருக்காரு. அதை மறுபடியும் கட்டாயம் எல்லாரும் ஜனங்க சொல்லி வந்துருவாங்க. ஏன்னா ஒரு நல்ல பேருக்கு ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பண்ணாங்க சொல்லி எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை, சரவணுக்கு அந்தளவு நல்ல பேர் இருக்குது. அதனால் நல்லபடியாக வந்து நல்லா எல்லாருக்கும் சேவை செய்யுமாறு வாழ்த்துகிறேன். ரோட்டரிக்கு ரொம்ப நன்றி. இதே விஷயமா 2 விஷயம் சொல்லிங்க ஆசைப்படுறேன். ஒன்று வந்து நம்மளுடைய ரோட்டரியான இதே ரோட்டரி கிளப், இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 5 டயாலிசிஸ் மிஷின் கொடுத்து கடந்த 4 வருஷமா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கரூரில் தேவையான மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அது கடந்த 4 வருஷமா அபிராமி கிட்னி கேர் கரூரில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அது வேற டிஃப்ரெண்ட் ரோட்டரி. அடுத்தது ஒரு டயாலிசிஸ் யூனிட் கரெக்டாக செயல்பட என்ன முக்கியமான காரணம் நீங்களா நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. மிஷினா, டெக்னீஷியனா, நெஃப்ராலஜிஸ்ட்? ஓகே, டாக்டரின் பரிந்துரை இல்லாமல் டயாலிசிஸ் நடத்துவது பல இடங்களில் நடக்குது. பட் நெஃப்ராலஜிஸ்டின் பிரிஸ்கிரிப்ஷனோட ஒரு டயாலிசிஸ் நடக்கணும், அப்போதான் அது கரெக்டான டயாலிசிஸாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் மிஸ்டர் பிரபுசங்கர் கிட்ட ஒரு 3 மாதம் முன்னாடி என்னோட சேட்டலைட் சென்டருக்கு நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் இருக்க வர மிஷினை கொடுக்குறீங்களா நாங்கள் கேட்டபோது அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீ எங்கே இருக்கையோ அங்கேயே போடுப்பான்னு சொல்லிட்டார். ஸோ வந்து இந்த 5 மிஷின் வந்து நான் கீழே உட்காந்துருக்கிற மேலே டயாலிசிஸ் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய டைரக்டான மேற்பார்வையில் இந்த 5 மிஷின்ஸ் இயங்கும். ஸோ வி ஒன்ஸ் மோர் தேங்க் ஃபார் த ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஃபார் டொனேட்டிங் திஸ் அண்ட் நவ் வில் ஹானர் த கெஸ்ட். ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தை இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் சரவணன் கிட்டேயும் அவர் டாக்டர் தங்கவேல் அங்கிள்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க ஒரு இடம் வாங்கியிருக்காங்க, ஒரு பில்டிங் வாங்கியிருக்காங்க கோயம்புத்தூரில் மீனா எஸ்டேட்டில். அதை வந்து நம்ம ரோட்டரிக்காக ஃப்ரீ கிளினிக்காக நடத்த போகிறாங்கன்னு சொல்லி அவர் எஸ் கிவன் த அண்டர்டேக்கிங். ஸோ சூன் ரோட்டரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி இஸ் கோயிங் டு ஹேவ் அ ஃபுல்லி எக்யூப்டு ஹாஸ்பிட்டல் which will be run by Abhirami Kidney Care free of cost for the people for next. So I wish all success. Thank you. I call upon Dr. Saravanan to give away the pleasantries to the dignitaries. To our chief guest Dr. Sahadevan.
Mahadevan sir, DGND, Rotarian Sundarabadi sir, DRFCC, Rotarian Jai Shankar sir, Charter President Prabhu Shankar, and members of Rotary Industrial City. இன்றைய தருணம் எனக்கு மிகவும் ஒரு பெருமையான விஷயம் என்னவென்றால், ஒரு தாய்க்கு தன் குழந்தை எப்படி வளர்ந்து பெரிய ஆளாகி ஒரு நல்ல ஒரு இது இருக்குமோ, அந்த மாதிரி நாங்கள் பெற்றெடுத்த குழந்தை இன்று 3 ஆண்டுகளிலேயே ஒரு பெரிய சாதனையை படைத்துள்ளது. இது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. பிகாஸ் we have sponsored the Rotary Club of Coimbatore Intercity 10 மாதம் ஓரியன்டேஷன் கொடுத்து அவங்கள வந்து ஒரு கிளப்பாக உருவெடுத்து நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வழிபடுத்துகிறோம். இன்னைக்கு 3 வருஷத்தில் அந்த கிளப் வந்து ஒரு குளோபல் கிராண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, that's a hats off to Rotarian Prabhu Shankar, the Charter President and his team. மிக்க மகிழ்ச்சி. On behalf of Rotary Club of Coimbatore Cosmopolitan, I wish a grand success to this project, and also for Dr. Saravanan sir and Dr. Thangavelu sir for providing your premises for this project. So Rotary oda ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும். ஸோ இந்த வருஷம் தீம் பார்த்தீங்கன்னா serve to change lives. அதே மாதிரி நம்ம இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த உலகத்திற்கு. இந்த மாதிரி ஒரு முடியாதவங்களுக்கு, அதாவது இப்போ டயாலிசிஸ் பண்ணாங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கணும்பாங்க. ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணால் தான் அவங்களுடைய வாழ்வு முன்னேறுங்கிற மாதிரி ஒரு டாக்டர் சொன்னார். ஸோ அதையும் நாங்கள் வந்து நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன். நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை விளக்கேற்றி வைக்கணும்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷன் மூலியமாக இந்த ஃப்ரீ டயாலிசிஸ் யூனிட்டை நம்ம இந்த ஈரோடு டாக்டர் தங்கவேலு அவங்க ஆஸ்பத்திரியில் நம்ம வந்து போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய தாயார் தகப்பனார் சரஸ்வதி அம்மாள், டிஆர் நடன சபாபதி, நான் அவங்களுடைய மகன், என் கூட பிறந்த சகோதரி பிரபாவதி இருக்காங்க, அங்கே என்னுடைய மனைவி முருகாம்பாள் இருக்கிறாங்க, அவங்களும் வக்கீல். என்னுடைய தாய் தந்தையார் எப்படி வாழ்ந்தாங்கன்றது அவங்களுக்கு முக்கியமா தெரியும். நாங்கள் ஒரு 3 தலைமுறையாக நல்ல விதத்திலே கடவுளின் அனுகிரகத்தால் எல்லாம் கொடுக்கப்பட்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அதுக்காக பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை இறைச்சதே கிடையாது. அதுவும் என்னுடைய தாய் தகப்பனார் எப்படி அப்படின்னு சொன்னா, எனக்கும் எங்க அக்காவுக்கும் போகத்தான் அவங்களுக்கு அப்படின்ற நினைப்போட எங்களை வளர்த்தாங்க. அப்படி ஒரு அன்பு. நாங்க அப்படி வந்து திரும்பவும் எங்க குழந்தைகிட்ட நாங்க அப்படி இருக்கிறோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார் சரஸ்வதி அம்மாள், டிஆர் நடன சபாபதி அவர்களுடைய அன்பு அளவு கடந்தது. ஒரு மலையை போல, ஒரு மலையை விட உயர்ந்ததுன்னு சொல்லணும். நான் சொன்ன பாருங்க, அவங்கள் செலவு செய்தார்களோ இல்லையோ, அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, எங்களுக்கு போகத்தான் அவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ என்னிடம் சில பணங்களும் சில வசதிகளும் வந்த பிறகு அவங்களுடைய பேர்ல ஏதாவது ஒன்று செய்யணும்னு நான் நினைச்சேன். அதுதான் இந்த சாயங்காலம், இந்த ஒரு இனிய மாலை பொழுதிலே அது நனவாகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, டாக்டர் தங்கவேலு ஹாஸ்பிட்டல், டாக்டர் சரவணன், டாக்டர் அட்வொகேட் பிரபு சங்கர், மற்றபடி இங்க இருக்கக்கூடிய நீங்க அனைவரும் சேர்ந்து இந்த இதை நீங்க செஞ்சிருக்கீங்க பாரு, அது என்னுடைய நெஞ்சத்தை தொடுத்து ரொம்ப. ஐ எம் ரியலி 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 டச்ட் பை ஹார்ட். இதை வந்துட்டு ரொம்ப உன்னதமா பண்ணினவர் வந்து ஜெய்சங்கர், டிஆர்எஃப்சி ஜெய்சங்கர் இருக்கார் பாருங்க. நான் எப்பவும் டெய்லி ஒரு ஃபோன் கால் அவருக்கு இந்த ப்ராஜெக்டை பத்தி. அடுத்த ஃபோன் கால் நான் பிரபு சங்கரை பார்க்குற போதெல்லாம், என்னப்பா ஆச்சு இந்த ப்ராஜெக்ட், என்னப்பா ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் கேட்டுட்டே இருப்பேன். கடந்த ஒரு வருடமாக இது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டிஆர்எஃப்சி ஜெய்சங்கர் என்னுடைய ஃபோன் கால் இல்லாமல் தூங்க மாட்டார். ஏன்னா ஒரு 8 ப்ராஜெக்டை கையில் இருக்குது, டெய்லி ஒரு தொந்தரவு. அதுக்கு மேல ஒரு 4 தடவை தொந்தரவு பண்ணுவேன். அவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா பத்மகுமார். அவரும் திருப்பி ஃபாலோ பண்ணுவார். இது வந்துட்டு ஒரு பெரிய முயற்சி, விடாமுயற்சியினால் ஏற்பட்ட ஒரு பலன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சொன்னீங்க பாருங்க, 3 வருடத்துல நீங்க நீங்க கொடுத்த இந்த கிளப் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய அயராத உழைப்பு, அயராத கண்காணிப்பு, அதுதான். கண்டிப்பா இன்னும் இந்த கிளப் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மேலும் மேலும் வளரும். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பொழுது, ஒரு நல்ல ஒரு மாலை பொழுது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில இது என்னுடைய தாய் தகப்பனார் பேர்ல இந்த மாதிரி ஒன்று செஞ்சது. I'm very very happy. I'm very very thankful to Industrial City. I'm very very thankful to DRFC Jay Shankar. I'm thankful to everyone who made this possible.
ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் அதுவும் வந்து ஐம் அ பாஸ்ட் பிரசிடென்ட், கரண்ட் பிரசிடென்ட் வந்து unable to join due to his personal schedule. ஸோ இந்த மாதிரி ஒரு சகாப்தம் பிடிஜி இகே சகாதேவன் சார்லாம் அவர் கூட வந்து டயஸில் ஈவனாக ஆக்குபை பண்ணுறதும், ஏகேஎஸ் அட்வொகேட் ரொட்டேரியன் சுந்தரவடிவேலு சார் அவர் கூட இருக்கிறதும். ஸோ as Srinivasan said, Rotary Industrial City வந்து just 3 years old. இந்த ஆஃப்டர் செகண்ட் இயர் என்னோட டென்யூரில் வந்து பிரசிடென்ட்ஷிப்பில் இந்த குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட்க்கு வந்து இனிஷியேட் பண்ணோம். ஆல் த பேசிக் ஒர்க் டன் பை பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் பிரபு சங்கர் அண்ட் அதை ஃபாலோ பண்ணோம் சுந்தரண்ணா அண்ட் அவர் டிஆர்எஃப்ஸினுடைய சப்போர்ட். அது வந்து அப்படியே டேக்கிங் ஷேப். இன்னைக்கு வந்து அது இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனாக வந்து ஆனதில் ரொம்ப ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அடைகிறேன். இது இந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் தங்கவேலு அண்ட் டாக்டர் சரவணன் இவங்க 2 பேருக்கும் ரோட்டரி இண்டஸ்ட்ரியல் சிட்டியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரோட்டரி இண்டஸ்ட்ரியல் சிட்டியினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது போல் பல ப்ராஜெக்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் வித் த சப்போர்ட் ஆஃப் அவர் டிஆர்எஃப்சி. ஸோ அப்கமிங் டிஆர்எஃப்சி ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் வச்சுருக்கோம். டெஃபினட்டாக வில் எக்ஸிக்யூட்டிவ் இட் அண்ட் வில் அச்சீவ் இட். ஸோ எங்ககிட்ட பிக் கான்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, சுந்தரண்ணா மறுபடியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார்.